கான்டெக்ஸ்ட் API எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்ன வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட் சென்ட் பண்றதுக்கு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ஸ் மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்போம். பேரண்ட் காம்பனன்ட்னா எங்க இருந்து சென்ட் பண்றீங்களோ அதுதான் வந்துட்டு பேரண்ட் காம்பனன்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட் காம்பனன்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஆர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை வந்துட்டு இன்னொரு ஒரு காம்பனன்ட்டுக்கு வந்துட்டு ப்ராப்ஸ் மூலமா அனுப்பியிருப்போம். ஸோ வயா ப்ராப்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது ரிசீவ் பண்றத சைல்டு காம்பனன்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட் காம்பனன்ட்ல இருந்து சைல்டு காம்பனன்ட்டுக்கு அனுப்பியிருப்போம் வயா ப்ராப்ஸ் மூலமா. அண்ட் அகைன் அதுல இருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இன்னொரு ஒரு சைல்டு காம்பனன்ட்டுக்கு அனுப்பியிருப்போம். இன்னும் 2 சைல்டு காம்பனன்ட். இது மாதிரி நெஸ்டடா வந்து போயிருக்கும். ஓகேவா? ஸோ யூஸ்வலா வந்துட்டு வயா ப்ராப்ஸ் வந்துட்டு ஒரு சைல்டு காம்பனன்ட், அதுல இருந்து மற்ற சைல்டு காம்பனன்ட் அப்படி போயிருக்கும். பட் ஆனா இந்த என்டையர் ப்ராசஸ்ல ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட்டும் லிங்க்லயே இருந்திருக்கும். அப்போதான் வந்துட்டு உங்களால ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிருக்க முடியும். இப்போ வந்துட்டு சைல்டு காம்பனண்ட்டை பேரண்ட் காம்பனன்ட்ல இம்போர்ட் பண்ணி HTML வந்துட்டு நீங்க கொடுத்திருந்தா மட்டும்தான் உங்களால வந்துட்டு சைல்டு காம்பனன்ட்ல ப்ராப்ஸ் சென்ட் பண்ண முடியும். இது வந்துட்டு நம்ம இப்போ வர ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனா எனக்கு வந்துட்டு பேரண்ட் காம்பனன்ட்டுக்கும் சைல்டு காம்பனன்ட்டுக்கும் லிங்கே இருக்கக்கூடாது. பட் ஆனா வந்துட்டு எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் பண்ணணும் டைரக்டா சைல்டு காம்பனன்ட் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் API யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ திடீர்னு லாகின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல வந்துட்டு நேவிகேஷன் பார்ல வந்துட்டு வெல்கம்னு சொல்லிட்டு உங்க நேம் வரும். ஓகேவா? பட் ஆனா வந்துட்டு நீங்க லாகின் பண்ற பேஜுக்கு மேல இருக்கிற நேவிகேஷன் பார் வந்துட்டு வேற தனியா ஒரு காம்பனன்ட்ல இருக்கும். ரெண்டுமே லிங்க்ல இல்லாம கூட இருக்கும். அப்படி இல்லை வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு நேவிகேட் பண்றீங்கன்னு வைக்கலாம், அக்ராஸ் வந்துட்டு ஒரு 10 to 15 பேஜ் இருக்கும். 10 to 15 பேஜ்ல ஏதாவது ஒரு 2-3 பேஜ்க்கு வந்துட்டு நீங்க உங்க நேம் கொடுத்துருக்கலாம். வெல்கம்னு சொல்லிட்டு உங்க நேம் கொடுத்துருக்கலாம், லாகின் பண்றவங்களோட நேம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு நீங்க ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு காம்பனண்ட்டையும் இன்னொரு காம்பனண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல கொடுத்தா அக்ராஸ் என்டையர் ரியாக்டுக்குள்ளக்க எங்கனாலும் நம்மளால எடுத்து அந்த வேரியபிளோ வேல்யூவோ வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் API வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம பேரண்ட் காம்பனண்ட்ல கொடுத்துட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு சைல்டு காம்பனண்ட் வந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட் கூட நெஸ்டட்ல இல்லைன்னாலும் அது கன்சியூம் பண்ணிக்கிடலாம் அவங்களோட வேல்யூஸை. ரியாக்டுக்குள்ள எங்கனாலும் உங்களோட டேட்டாஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். அண்ட் அது எங்க வேணுமோ கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். பேரண்ட் காம்பனண்ட்டுக்கும் சைல்டு காம்பனண்ட்டுக்கும் லிங்க் இருக்கணும்ட்டு அவசியம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வித்தவுட் இதுல வந்துட்டு ஒரு சைல்டு காம்பனண்ட்டுக்குள்ள வந்துட்டு 2 சைல்டு காம்பனண்ட்டுக்கு வந்துட்டு லிங்க் ஆயிருந்தா மட்டும்தான் அனுப்பியிருக்க முடியும் நம்மளால. அதுவும் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் அனுப்பியிருப்பீங்க. ஓகேவா? பட் ஆனா பேரண்ட் காம்பனண்ட்ல வந்துட்டு இப்போ கீழே இருக்கிற 2 சைல்டு காம்பனண்ட்டுக்கும் இங்க இருக்கிற பேரண்ட் காம்பனண்ட்டுக்கும் வந்துட்டு லிங்கே கிடையாது. வேல்யூ பாஸ் பண்றது பேரண்ட் காம்பனன்ட் மட்டும்தான். ஆனா இங்க இருக்கிற 2 சின்ன சைல்டு இருக்குதுல வித் கான்டெக்ஸ்ட் APIக்குள்ளக்க இதுக்கும் பேரண்ட் காம்பனன்ட்டுக்கும் லிங்கிங்கே கிடையாது. ஆனா மேல கொடுக்குற வேல்யூ கீழே இருக்கிற சைல்டுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் கான்டெக்ஸ்ட் API வந்துட்டு நான் ப்ராப்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி தான் ஒரு ப்ராப்ஸ் சென்ட் பண்ணா அதே ப்ராப்ஸை சைல்டு காம்பனன்ட்ல இருந்து 2 இதுக்கும் ப்ராப்ஸ் தான் நீங்க சென்ட் பண்ணணும். பட் ஆனால் கான்டெக்ஸ்ட் APIயோட பாஸ் பண்ணும்போது அப்படி தேவையில்லை. பேரண்ட் காம்பனன்ட் கொடுக்குற வேல்யூ சைல்டு காம்பனண்ட்டுக்கும் ரீச் ஆகும், அதுக்கு கீழே எத்தனை சைல்டு காம்பனன்ட் இருந்தாலும் அதுக்கும் ரீச் ஆகும். எதுக்கு வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் APIயோட யூஸ். கான்டெக்ஸ்ட் API வந்துட்டு மோஸ்ட் வைட் வெரைட்டியில வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டார்டிங் லைட்டிங் வைக்கிறது. ஸோ லைட் தீம்னு கொடுத்தா அக்ராஸ் என்டையர் வெப்சைட்டுக்கே வந்துட்டு லைட் தீம் அப்ளை ஆகும். இல்லை டார்க்னு ஸ்விட்ச் பண்ணால் அக்ராஸ் என்டையர் வெப்சைட்டுக்கே வந்துட்டு டார்க் தீம் அப்ளை ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் நிறையா வேல்யூஸு வேரியபிள்ஸு இது எல்லாமே பாஸ் பண்ணி அக்ராஸ் என்டையர் பேஜுக்குமே வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறது தான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் API வந்துட்டு வைட் வெரைட்டியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நான் இப்போ என்னோட app.jsx இருக்குதுல்ல, இங்கே தான் வந்துட்டு நம்மளோட கான்டெக்ஸ்ட் API வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறேன்.
ஸோ மெயின் டாட் ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸுக்கு கீழே தான் எல்லா இதுவுமே லிங்க் ஆகும். ரவுட்டர்ல இருந்து அடுத்தடுத்து என்னென்ன இருக்குதோ எல்லா காம்பனன்ட்ஸுமே வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறேன் என்னோட கான்டெக்ஸ்ட் ஏபிஐயை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்துட்டு நான் நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு கொண்டு போகலான்னு பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு இம்போர்ட் பண்ண போகிறோம். என்னோட வேரியபிள் நேம் வந்துட்டு யூசர் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? யூசர் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு நான் இது எல்லாமே கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்குள்ள தான் வேல்யூ செட் பண்ணி அனுப்ப போகிறேன் சைல்டு காம்பனன்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் அதர் இதில் வந்துட்டு இம்போர்ட் பண்ண முடியும். அதனால் நான் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட் யூசர் கான்டெக்ஸ்ட் என்னோட கான்டெக்ஸ்ட் நேம் வச்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்துட்டு கிரியேட் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரியாக்ட்லேயே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் ரியாக்டில் இருந்து இம்போர்ட் ஆகும். அதுலேருந்து இம்போர்ட் பண்ணி கிரியேட் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு நான் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்டேட் ஒன்று டிக்ளேர் பண்ணலாம். யூஸ் ஸ்டேட்னு சொல்லிட்டு நான் ஒரு யூசர்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு இது செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இப்போதைக்கு மேனுவலாக வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டைனமிக்காக பாஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்துட்டு நம்ம மேலே என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறோம் யூசர் கான்டெக்ஸ்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கிறோமா. ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஒரு டேக் மாதிரி உள்ள கொடுக்கணும். ஓகேவா? ஸோ யூசர் கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஒரு டேக் மாதிரி கொடுத்துட்டு கீழே அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோசிங் டேக். யூசர் கான்டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறோம் ஒரு டேக் மாதிரி கொடுக்குறோம். அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ரீசனுமே அதுதான். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதர் காம்பனன்ட் ஃபுல்லாக வந்துட்டு இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆகிட்டு பேலன்ஸ் இது எல்லாமே கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு டாட்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் கன்சியூமர்னு சொல்லிட்டு இருக்குதா. ஸோ யூசர் அதாவது கான்டெக்ஸ்ட் ஏபிஐல ரெண்டு இது இருக்கும். ஒன்று ப்ரொவைடர், இன்னொரு வந்துட்டு கன்சியூமர். ப்ரொவைடர் வந்து வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணும், கன்சியூமர் வந்து வேல்யூஸ் கன்சியூம் பண்ணும். இதான் வந்துட்டு ரெண்டு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு இங்கேருந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இருக்கிற சைல்டு காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு நான் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். டாட் ப்ரொவைடர்னு கொடுத்துக்கிறேன். கீழேயும் வந்துட்டு யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரொவைடர் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணணும்ல. ஸோ என்ன கொடுக்குறேன்னா வேல்யூன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள என்னோட யூசர் வந்துட்டு கொடுக்க போறேன். வேற எங்கேயும் யூசர் யூஸ் பண்ணல, இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் மட்டும் இன்புட்டாக வந்துட்டு எல்லா இதுலையும் அக்ராஸ் இப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்ராஸ் என்டையர் ரியாக்ட் ஆப்புக்கும் எதெல்லாம் வந்துட்டு இந்த யூசர் கான்டெக்ஸ்டுக்குள்ளே இருக்குதோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்டர் காம்பனன்ட் ஒன்று இருக்குது. ரவுட்டருக்குள்ளே தான் மற்ற காம்பனன்ட் எல்லாமே வந்துட்டு லிங்க் ஆயிருக்கு. அப்போ எல்லா இதுக்குமே வந்துட்டு இந்த யூசர் கான்டெக்ஸ்டுக்குரிய வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் ஆக ஆரம்பிக்கும்.
இப்போ ப்ரொவைடர் முடிஞ்சு அடுத்து வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணணும். இந்த வேல்யூவை எடுத்து எங்கெங்க தேவையோ அங்கே ஃபுல்லாக கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம எப்படி கிரியேட் கான்டெக்ஸ்ட் கொடுத்தோம், ஸோ அதே மாதிரி வந்துட்டு யூஸ் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூஸ் கான்டெக்ஸ்ட் எதுக்காகனா இப்போ ப்ரொவைட் பண்ண வேல்யூஸை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஹோம் பேஜ். ஓகே, ஹோம் பேஜில் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்துட்டு யூசர் அனுப்பி விட்டுருக்குறேன். ஸோ அதனால யூசர் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நம்மளோட கான்டெக்ஸ்ட் நேம் என்ன அதை கொடுக்கணும். நான் கிரியேட் பண்ணது யூசர் கான்டெக்ஸ்ட். ஸோ யூசர் கான்டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் கான்டெக்ட்ல இருக்கிற வேல்யூ வந்துட்டு இங்க பாஸ் ஆகும். யூஸ் கான்டெக்ட் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் பாஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்துட்டு என்னன்னா ஸ்டேட் வேரியபிள் யூசர்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த யூசர் தான் வந்துட்டு இங்கே கன்சியூம் பண்ணுறேன் நான். ஓகேவா? ஸோ யூசரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கன்சியூம் பண்ணுறேன். ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. Constant. ஓகே, இப்போ வந்துட்டு மை ஆப் புரியது வந்திருக்கு. ஹோம் பேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறேன், லிங்க் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்குறேன். ஓகே, ஹோம் புரியாது இங்கே லிங்க் பண்ணாமல் இருக்குது. ஸோ நான் இன்புட் காம்பனண்ட்டுக்கு பதிலாக என்னோட ஹோம் பேஜ் ஜேஎஸ்எக்ஸ் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ் புரியதை வந்துட்டு அகைன் லிங்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாஸ் பண்ணியிருந்த நேம் விக்னேஷ்ன்றது இங்கேயும் வந்திருக்குதா கான்டாக்ட்ஸ்ல இருந்து. ஸோ நம்ம பாஸ் பண்ணதுக்கும் ஹோமுக்கும் லிங்கே கிடையாது. நான் பாஸ் பண்ணது எங்க ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல தான் வந்துட்டு நேம் விக்னேஷ்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு லிங்க் ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்குது. கரெக்டா? ஸோ நான் பாஸ் பண்ண இடம் வேற. ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸுக்கும் ஹோம் பேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸுக்கும் லிங்கே கிடையாது. இடையில ரவுட்டர்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ரவுட்டருக்குள்ளக்க தான் ஹோம் பேஜ் காம்பனன்ட் இருக்குது. ஆனா நான் ரவுட்டர்ல வந்துட்டு இந்த வேல்யூ ரிசீவே பண்ணல. ரவுட்டர்ல இருந்து ஹோம் பேஜுக்கும் பாஸ் பண்ணல. ஆனா ஹோம் பேஜ் காம்பனன்ட்டுக்கு அந்த வேல்யூஸ் ரிசீவ் ஆகிருக்குதா? ஸோ இதுதான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் ஏபிஐன்பாங்க. ஸோ லிங்கே இல்லாம ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு அக்ராஸ் என்டையர் ரியாக்ட் உலக பாஸ் பண்றதுன்னா நீங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கணும். இதான் வந்துட்டு யூஸ் கேஸ். ஓகே, இப்போ இன்புட் காம்பனன்ட் வச்சிருக்கிறோம்ல. ஸோ இன்புட் காம்பனன்ட்ல ஆல்ரெடி ஃபார்ம் டேட்டா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதுக்குள்ள தான் வந்துட்டு எப்படி வந்துட்டு இதில் வந்துட்டு லாகின் பண்ணால் வந்துட்டு ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு, அதனால் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வேலிடேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா
நாம் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் ஏபிஐல வேல்யூ செட் பண்ணி அதை அப்படியே வந்துட்டு பாஸ் பண்ணி விடணும். ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு ஹோம் பேஜில் வந்துட்டு நேம் வர்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது புரியுது நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாகின் கொடுத்தோம்னா எப்படி வந்துட்டு ரீடைரக்ட் ஆகுது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிங்க் ஒன்று எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம ஹோம் பேஜ் இருக்குது, அது போக வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு 2 இன்புட் டேக்ஸ் இருக்குது. யூசர் நேம் இந்த ஒரு இது இருக்குது, இன்புட் காம்பனன்ட்னு. ஸோ அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகாமல் இருந்தது, இப்போ வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ஸ்லாஷ் அட்மினுக்கு பதிலாக நான் வந்துட்டு லாகின் சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின்குள்ளே தான் போகுது. அண்ட் இந்த ஃபியூச்சர்ஸை கட் பண்ணி லிங்க்குக்கு இடையில போட்டுடுறேன். இதை வந்துட்டு லாகின் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபியூச்சர்ஸ் வேணாம், அது பதிலாக லாகின் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். கீழே வந்துட்டு ரவுட்டருக்குரிய பாத்தும் கொடுக்கணும். ஸோ ரவுட் பாத்தில் வந்துட்டு ஸ்லாஷ் லாகின் கொடுத்துருக்குறோமா, ஸோ லாகின் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எலமெண்ட் வந்துட்டு நம்மளோட இன்புட் காம்பனன்ட், இன்புட் காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஸோ அதே இன்புட் காம்பனன்ட்ஸ் தான் வந்துட்டு இங்கேயும் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ரவுட்டரில் வந்துட்டு லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் லாகின் கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மெயில் ஐடின்னு இருக்குது. அதுக்கு பதிலாக வந்துட்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு மாற்றிடுவோம். ஓகே, இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்னா யூசர் நேம் அண்ட் என்டர் யுவர் யூசர் நேம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஐடி யூசர் நேமில் தான் இருக்குது. ஃபார் யூசர் நேம் இங்கேயும் வந்துட்டு யூசர் நேம்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே மெயில் ஐடின்னு இருக்கிறத வந்துட்டு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்றேன். ஃபார் பாஸ்வேர்ட் ஃபார் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தாச்சு. ஐடியும் வந்துட்டு பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். என்டர் யுவர் பாஸ்வேர்ட், நேமும் வந்துட்டு பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட், என்டர் யுவர் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் என்டர் யுவர் பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. லாகின் பட்டனும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆன் சப்மிட் எப்போ வந்துட்டு கிளிக் பண்ணுறோமோ அதுல இருந்து அவுட்புட் எடுக்கிறோம். கரெக்டாக? ஸோ இதில் வந்துட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே வருது. நான் இங்கே வந்துட்டு ஒரு சாம்பிளுக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜேசான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஜேசான்குள்ளாக்க வந்துட்டு நம்மளோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சேமாக இருக்குதான்னு கம்பேர் பண்ண போகிறோம். இன்கேஸ் இருந்ததுன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ அதனால யூசர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துட்றேன். அண்ட் இந்த யூசர் டீட்டெயில்ஸ்குள்ளாக்க ஃபர்ஸ்ட் ஒரு ஜேசான் புரியதை டிக்ளேர் பண்ணுறேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அது வந்துட்டு விக்னேஷன் கொடுத்துக்கிறேன். அகைன் வந்துட்டு இன்னொரு ஒரு லிஸ்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். அந்த லிஸ்ட்ல வந்துட்டு அகைன் வந்துட்டு யூசர் நேம்
பாஸ்வேர்டு வந்துட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜேசன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆன் சப்மிட், எப்போல்லாம் சப்மிட் கிளிக் ஆகுதோ நம்ம இந்த லிஸ்ட் ஆஃப் ஜேசான்குள்ள இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு கான்ஸ்டன்ட் ரிசல்ட்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்மளோட யூசர் டீடைல்ஸை ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால யூசர் டீடைல்ஸ் டாட் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஒரு யூசராக பாஸ் பண்ண போகிறேன். ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு யூசராக எடுத்து பாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இ டாட் யூசர் நேம், இதில் வந்துட்டு என்ன இருக்குது, யூசர் நேம்னு இருக்குதா? ஓகே, இ டாட் யூசர் நேம் ஈக்குவல் டு நம்மளோட அவுட்புட் டாட் யூசர் நேம், அவுட்புட்டில் இருக்கிற யூசர் நேம். அதுக்கப்புறம் அண்டு கொடுத்துட்டு திரும்ப இ டாட் பாஸ்வேர்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு நம்மளோட அவுட்புட் டாட் பாஸ்வேர்ட். இப்போ இந்த இதுக்குள்ள இருக்குதா இல்லையான்றத கண்டுபிடிச்சு ஃபில்டர் பண்ணி கொடுக்க போகுது ரிசல்ட்ல. ஓகேவா? ஸோ ரிசல்ட்ல இப்போ வேல்யூ இருக்குதான்றதை வந்துட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ undefined. என்னோட அவுட்புட் டைம் பிரிண்ட் பண்றேன், எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம். என்னோட அவுட்புட்ல இருந்து வேல்யூஸ் வெளியில எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்துட்டு வந்திருக்குது. ஓகேவா? ஸோ யூசர் நேம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்திருக்குது. அண்ட் பாஸ்வேர்டும் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கரெக்டாக தான் வந்திருக்குது. பட் ஆனால் ரிசல்ட் மட்டும் அன்டிஃபைன்டுன்னு வருது. ஃபைன் பண்ணது வந்துட்டு கரெக்டாக ஃபைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைன் பண்ணதில் இப்போ வேல்யூஸ் அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்.
e.passwordல வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது. ஸோ அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு கரெக்டாக ஃபைன் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கன்சோல் லாக் எல்லாம் தேவையில்ல, அதை ஃபுல்லாக எடுத்து விட்டுப்பேன். இப்போ எல்லாத்தையும் வெளில எடுத்தாச்சு. ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இஃப்னு கொடுத்துட்டு டைப் ஆஃப் ரிசல்ட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு. ஃபில்டர் பண்ணலைன்னா அன்டிஃபைன்டுன்னு வரப்போகுது. ஃபில்டர் பண்ணுச்சுன்னா வேல்யூஸ் இருக்க போகுது. ஸோ இதில் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு. அன்டிஃபைண்டாக இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ண போகுது, இல்லைன்னா வந்துட்டு சேம் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு ஆக்சுவலாக என்ன தேவை அப்படின்னா, ஒரு நேவிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு இது தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ யூஸ் நேவிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ரியாக்டில். நான் அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு கான்ஸ்டன்ட் நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். யூஸ் நேவிகேட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த யூஸ் நேவிகேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் அன்டிஃபைன்ட் இல்லை வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா நேவிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா, நேவிகேட்டுன்னு கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் நமக்கு வந்துட்டு லாகின், ஓகே லாகின் இல்லை, அதுக்கு பதிலாக வந்துட்டு ஹோம்னு கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். என்னோட ரவுட்டர் /ஹோம்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு வேல்யூஸ் இருந்துச்சுன்னா /ஹோமுக்கு வந்துட்டு நேவிகேட் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, /ஹோமுக்கு வந்துட்டு நேவிகேட் பண்ணணும். அண்ட் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கன்சோல் லாகும் போட்டுக்கிறேன். நம்ம இன்னும் கான்டெக்ஸ்ட் API வேற டிஃபைன் பண்ணணும், அதையும் டிஃபைன் பண்ணிக்கலாம். லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்துட்டு நேவிகேட் டு ஹோமுக்கு வந்துட்டு நேவிகேட் ஆக போகுது. ஓகே, இப்போ நேவிகேட் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ரெண்டுமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா நேவிகேட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அது டெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் API டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம ஹோம் பேஜில் வந்துட்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோமோ சேம் வைஸ் இங்கேயும் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட் லாகின் கான்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லாகின் கான்டெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணிட்டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கான்டெக்ஸ்ட் புரியாது வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். கான்ஸ்டன்ட் லாகின் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு செட் லாகின் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, யூஸ் ஸ்டேட்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரவுண்ட் பண்ண போகிறோம் நம்மளோட கான்டெக்ஸ்ட் API-ஆல. நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம், லாகின் கான்டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு டாட் ப்ரொவைடர் க்ளோஸ் பண்ணிட்டு இதை எடுத்து அப்படியே கீழே போட்டுருவேன். ஓகே, ஸோ லாகின் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் கொடுத்தாச்சு. அதில் வந்துட்டு இப்போ வேல்யூ, என்னோட வேல்யூ வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். அந்த வேல்யூ வந்துட்டு லாகின் யூசர்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ லாகின் யூசர் தான் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் மூலமாக ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு நேவிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, செட் லாகின் யூசர்னு கொடுத்துட்டு
யூசர் நேம். யூசர் நேமை வந்துட்டு செட் பண்ணி விட்டுறேன் என்னோட லாகின் யூசர். இப்போ யூசர் நேம் வந்துட்டு ஸ்டேட்ல வந்துட்டு செட் ஆகிடும். ஒன்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டேட்ல போயிட்டு யூசர் நேம் செட் ஆக போது அதை தான் வந்துட்டு நான் வேல்யூல வந்துட்டு லாகின் யூசர்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நேவிகேட் ஆக போகுது. அண்ட் இங்க இருந்து வந்துட்டு என்னோட ஹோம் பேஜ் போறேன். ஹோம் பேஜில் வந்துட்டு யூஸ் கான்டெக்ட்ஸில் வந்துட்டு என்னோட லாகின் கான்டெக்ட்டை யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன கொடுத்துருந்தேன், யூசர் நேம் கொடுத்துருந்தேன். லாகின் யூசர்னு கொடுத்து வச்சிருக்கிறேன்னா ஓகே. ஸோ இந்த லாகின் யூசரையே நான் எடுத்துக்கிறேன். ஹோம் காம்பனண்ட்ல லாகின் யூசர் எடுத்த அப்புறம் இதையும் வந்துட்டு லாகின் யூசர்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஹோம் பேஜ் வந்துட்டு லோட் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. நான் என்னோட லாகின் யூசர்க்கே போயிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்துட்டு கான்டெக்ட் ஸ்டேட் ஏன் பாஸ் ஆகலன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மூவ்மெண்ட் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நான் இதுக்குரிய நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.